பரபரப்பாக நடத்தப்பட்ட தேர்தலில் இப்படி ஒரு ட்விஸ்டா? அதிரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய துணை ஜனாதிபதி யார்? யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன்? இந்திய துணை ஜனாதிபதியா பதவியில் இருந்துட்டு வந்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த நிலைமையில தான் இந்திய துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தலும் நடந்துச்சு. இந்த தேர்தல்ல ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனும், காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி சார்பில் ஆந்திராவை சேர்ந்த முன்னாள் கோர்ட் நீதிபதியான பி சுதர்சன் ரெட்டியும் வேட்பாளராக கலந்துட்டு இருந்திருக்காங்க. இதுல சிபி ராதாகிருஷ்ணன் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணி வரைக்குமே நடந்த இந்த ஒரு வாக்கு தேர்தல்ல 452 வாக்குகளை பெற்று சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு தமிழகத்துல இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு வணிக நிர்வாகத்துல பட்டம் பெற்ற ஒரு பட்டதாரி. காலேஜ் படிக்கிற காலத்திலேயே எல்லா விளையாட்டுகள்லயும் கை தேர்ந்து இருந்த இவர் 16 வயசுலயே RSS அமைப்புலையும் இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 1974ஆம் ஆண்டுல பாரதிய ஜனசங்கத்துடைய மாநில செயற்குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த சிபி ராதாகிருஷ்ணன் 2024ஆம் ஆண்டு மராட்டிய மாநிலத்துடைய கவர்னராகவும் இருந்திருக்காரு. புதிய துணை ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இந்த சிபி ராதாகிருஷ்ணன் பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்காராமா. அது மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை மந்திரி அமித்ஷாவுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலைமையில தான் தமிழகத்தை சேர்ந்த இவர் புதிய துணை ஜனாதிபதியா பதவியேற்ற நிலைமையில பலருமே இவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் GT Holidays, Midway Hospitals, Prithvi Innovares.